ஒரு ஹோட்டல்ல ₹1 ஊறுகாய் பாக்கெட் கொடுக்காம இருந்ததுக்கு 35,000 காம்பன்சேஷன் உங்களால வாங்க முடியும் சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் விழுப்புரம் மாவட்டத்துல இதை ஒரு நபர் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காரு. வாங்க டீடைல்டா பார்ப்போம். கேஸோட நேம் சி ஆரோக்கியசாமி வர்சஸ் த ப்ரொப்ரேட்டர் ஹோட்டல் பாலமுருகன். இந்த கேஸோட ஸ்டார்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியசாமிங்கிற நபர் தன்னுடைய உறவினரோட முதல் டெத் ஆனிவர்சரிக்காக நவம்பர் 2022 அப்போ 25 மீல்ஸ் பார்சல் ஹோட்டல் பாலமுருகன்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆர்டர் பண்ணும்போதே ஹோட்டல்ல தெளிவா அந்த மீல்ஸ் கூட எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு கேட்டிருக்காரு. அவங்களும் ஒயிட் ரைஸ், சாம்பார், காரக்குழம்பு, ரசம், பட்டர் மில்க், கூட்டு, பொரியல், அப்பளம், பிக்கிள், அப்புறம் பனானா லீஃப்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. உடனே ஆரோக்கியசாமியும் ஒரு மீல்ஸ்க்கு 80 போக 25 மீல்ஸ்க்கு ₹2000 சொல்லி பே பண்ணியிருக்காரு. பார்சலையும் வாங்கியிருக்காரு. பட் ஃபங்க்ஷனோட ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போதான் கவனிச்சிருக்காரு 25 மீல்ஸ்லயும் ஊறுகாய் இல்லைன்னு. சரி, ஊறுகாய் இல்லாத விரக்தியில ஹோட்டல்ல போய் கேட்டிருக்காரு. ஹோட்டல்காரங்களும் தப்ப ஒத்துக்கிட்டு ஊறுகாயை தந்துடுறோம் சொல்ல, ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு, ஊறுகாய்க்கு காசு ₹25 மட்டும் கொடுத்துருங்கன்னு ஆரோக்கியசாமியும் முறையிட்டு இருக்காரு. அதை ஹோட்டல்ல கொடுக்காம மறுத்திருக்காங்க. அதனால மன உளைச்சலுக்கு ஆளான ஆரோக்கியசாமி அவர்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன்ல கேஸ் ஃபைல் பண்ண, அங்க இவருக்கு சாதகமா ஹோட்டல் செய்த தவறு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 படி டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ், அதாவது சேவையில் குறைபாடுன்னு கூறி ஆரோக்கியசாமி அவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 30,000 மற்றும் கொடுக்க தவறிய ஊறுகாய்க்கு ₹25, மேலும் வழக்கு செலவுக்காக 5,000 அப்படின்னு சொல்லி மொத்தமா ₹35,025 கொடுக்க சொல்லி ஹோட்டல் பாலமுருகன் உரிமையாளருக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. சோ இத பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்க ரிட்டேஷ். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் Black Coat Tamizhan. Thank you.